பொங்கல் 3 நாள் கொண்டாட்டம். எங்க ஊர்ல பாக்குற பக்கம்லாம் சந்தோஷமும் சிரிப்புமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் 3 நாளுமே ஊர் கலகலப்பா இருந்துச்சு. இப்ப பொங்கல்லாம் முடிஞ்சு அதை நினைச்சு பார்க்கும்போது 3 நாள் பொங்கல் 3 நிமிஷத்துல முடிஞ்ச மாதிரி இருக்கு. 144 தடை உத்தரவு போட்ட மாதிரி எங்க ஊர்ல ஆள் நடமாட்டமே இல்ல. எந்த வருஷம் பொங்கலுக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பொங்கலுக்கு சந்தோஷங்கள் மட்டும்தான் அதிகமா இருந்துச்சு. பசங்க தான் முன்னெடுத்து நடத்துவோம். வருஷம் வருஷம் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வரும், மனக்கசப்புகள் வரும். இந்த வருஷம் அது எதுவுமே கிடையாது. சந்தோஷங்கள் மட்டும்தான் அதிகமா இருந்துச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா தான் இருந்தோம். பொங்கல் 3 நாளைக்குமே ஊரே ஒன்னா இருந்தோம், ஒற்றுமையா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். விதவிதமா விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சோம். விளையாட்டு போட்டியில வின் பண்ணவங்களுக்குலாம் பிரைஸ் கொடுத்தோம். லாஸ்டா லக்கி குலுக்கல் பரிசுலாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் கொடுத்து முடிச்சோம். எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படியே சந்தோஷமா முடிச்சோம். ஆனா 3 நாளும் பொங்கலுமே டப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஏதோ கனவுமா இருக்கு. தூங்கி முழிச்சு பார்த்தா எங்கடா பொங்கல் அந்த மாதிரி தான் இருக்கு. வெளியூர்ல இருந்து வந்தவங்களாம் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஊரே வெறிச்சோடி கிடக்கு. 144 தடை உத்தரவு போட்ட மாதிரி இருக்கு எங்க ஊரு. இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு நிறைய மறக்க முடியாத நினைவுகளையும் சந்தோஷங்களையும் கொடுத்து நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். போட்டோலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த கவலையுமே இல்லாம இருந்த ஒரு 3 நாட்கள். அப்படியே நீங்க இந்த வருஷம் பொங்கல் எப்படி எல்லாம் கொண்டாடுனீங்க, உங்களோட அனுபவங்களை அப்படியே கமெண்ட்ல சொல்லிருங்க.